ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பொங்கலுக்கு பாத்திரம் தாங்க விளக்க போகிறோம். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொட்டியில் இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் கொண்டு போய் பசங்க வச்சிட்டு இருக்காங்க. பாத்திரம் விளக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுட்டு தான் விளக்குறேன், நான் தனியாக விளக்கலை. ஏன்னா பாத்திரம் எல்லாமே பளிச்சுன்னு இருக்கணும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வச்சுட்டு தாங்க விளக்குறேன். நேத்தியே சொல்லிவிட்டு இது போல் வீட்டில் பாத்திரம் விளக்கணும் வந்துருங்க பாட்டின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி 7:30 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கிளாஸ் டீ போட்டு கொடுத்துட்டு ஒரு பிஸ்கட் எடுத்து கொடுத்துட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு விளக்குறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க என்னென்ன வச்சுட்டு விளக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புளி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செங்கலில் வந்து தூளாக்கி அதையும் சேர்த்து சூப்பராக விளக்குறாங்க. நேத்தியே பார்த்தீங்கன்னா பித்தளை சாமான் வளர்க்குறதுக்கு தனியாக பவுட்ரு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் 2 பாக்கெட்டு. அதில் ஒரு பாக்கெட் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் வச்சுக்கிட்டு அதுலேயும் இதுலேயும் மிக்ஸ் பண்ணி சூப்பராக பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தேய்ச்சி விளக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் சாமான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ பொட்டி விட்டு நான் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். அங்கே இருக்கிற பித்தளை பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கிட்டு வந்ததுக்கப்புறம் சில்வர் பாத்திரத்தை நம்ம தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்ருக்கேன். பாத்திரம் எல்லாத்தையும் காய வைக்கிறதுக்காக பெரிய படுதாவை வாசலில் விரித்து போட்டு மண் இல்லாமல் சூப்பராக கூட்டிட்டு கழுவி வச்சுருக்கிற பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து இப்போ நான் கவுக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரமாக விளக்கிட்டு இருக்காங்க. காலையிலே பசங்களெல்லாம் ஸ்கூலில் அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க நான் வந்து பாட்டி கூட வேலை செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாத்திரத்தெல்லாம் விளக்கி கொடுத்துருவாங்க, நான் கழுவி கொண்டு போயிட்டு முன்னாடி சூப்பராக காய வைக்கணுங்க. இதுதான் என்னோடய ஒர்க்கு. அதுக்கப்புறம் செங்கல் கொஞ்சம் நல்லா தூளாக்கி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ தூளாக்கி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா செங்கல் புளி அதுக்கப்புறம் பித்தளை பாத்திரம் விளக்குற பவுட்ரு இது 3 சேர்த்து விளக்கும் போது தான் பித்தளை பாத்திரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பளபளப்பாக தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளியை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல் தொகுல் பித்தளை பாத்திரம் வளர்க்குற பவுடர் இதெல்லாம் லாஸ்ட்டு ஸ்டெப்பாக வச்சு தேய்க்கும் போது பித்தளை பாத்திரம் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா காலை சாப்பாடே சாப்பிட போகிறேங்க. ஒரு 12 மணி போல் ஆகிடுச்சு. பழையது இருந்துச்சு பார்த்திங்கன்னா, அந்த பழையதில் சாம்பாரை வந்து சென்டரில் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத்திரம் வளர்க்குற இடத்துக்கு வந்தாச்சுங்க. பாட்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாத்திரமாக விலைக்கு கொடுத்துட்ருக்காங்க. சில்வர் பாத்திரத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்தாச்சுங்க. எடுத்ததுக்கப்புறம் பொட்டி உள்ள பாருங்கள், பள்ளி பார்த்தீங்கன்னா பொட்டியை செமையாக நாஸ்திகதி பண்ணி வச்சுருக்கேங்க. இது ஃபுல்லாக ஒட்டடை அடித்து இந்த சாக்கெலாம் வெளில எடுத்துகிட்டு டஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரத்தெல்லாம் விலைக்கு கொண்டு வந்து காய வச்சதுக்கப்புறம் சில்வர் பாத்திரத்தெல்லாம் நம்ம தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கணும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வந்து விலைக்கு எல்லாத்தையும் கழுவி வச்சிட்ருக்காங்க. நான் இன்னொரு தண்ணியில் வாஷ் பண்ணி கொண்டு போயிட்டு காய வைப்பேன். பாட்டி வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னம்மா அழகாக இருக்கேன், என்ன ஏமா நீ வீடியோ எடுக்கிற ஃபோட்டோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே பாட்டி கூட ஜாலியாக பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விலைக்கு கழுவிட்டுருக்கோம். வருஷம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் வச்சுட்டு தாங்க பாத்திரத்தெல்லாம் விளக்குவேன். இவ்வளோ பாத்திரம் என்னால் விளக்கவே முடியாது. அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய வேலை இருக்குது. அவங்க ஆல்ரெடி 2 மாடு வச்சுருக்குறாங்க, 2 ஆடு வச்சுருக்காங்க. அதை பார்க்க தான் அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது. அதனால் நான் ஒரு ஆள் வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சாமான் வந்து சூப்பராக விளக்கிட்டு இருக்கேன். குத்து விளக்குலாம் பார்த்தீங்கன்னா அழகாக விளக்கி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கழுவி ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை கொண்டு போயிட்டு நான் முன்னாடி காய வைக்கணும். சூப்பராக பார்த்தீங்கன்னா க்ளீனாக அவங்க பித்தளை பாத்திரம் எல்லாத்தையும் பளிச்சுன்னு விலைக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்காக இருக்கிற ஒர்க்கை வந்து ஃபஸ்ட்டே முடிச்சிடணும். பித்தளை பாத்திரத்தெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே விளக்கிட்டோன்னா சில்வர் பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக விளக்க வேண்டிய பொருள், அது நம்ம லாஸ்ட்டாக விளக்கிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பித்தளை பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கிட்டு இருக்காங்க. நானும் அதை ஒன்றா கழுவி கொண்டு வந்து சூப்பராக காய வச்சிட்ருக்கேங்க. இது சூப்பராக வெயிலில் காஞ்சாதாங்க பாத்திரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ காய வச்சிட்ருக்கேன். என்னோடய கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 குத்து விளக்கு அம்மா எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ நான் இருக்கிற சீட்டி போட்ட வீடு குடி போகும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து 2 குத்து விளக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. குத்து விளக்கு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 4 விளக்கு கிட்டத்தட்ட இருக்குது. இப்போ புது வீடு குடி போகும்போது அப்பவும் 2 குத்து விளக்கு வருங்க. இப்போ பொட்டியிலேருந்து எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வெளியில் வச்சாச்சுங்க. பொட்டி க்ளீனாக இருக்குது. இன்னும் அதை வந்து க்ளீன் பண்ணணும். இந்த சில்வர் பாத்திரத்தில் பெரிய பாத்திரத்தை ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்துக்கு கொண்டு போயிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். பித்தளை பாத்திரம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபைனலாக அவங்க வந்து விலைக்கு முடிக்க போகிறாங்க. சரி பாட்டிக்கு டீ போட்டு கொடுத்துடலாம். மதியம் 12 மணி போல் ஆகிடுச்சு, 12:30 மணி போல் ஆகிடுச்சுன்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட்டு போய் வாங்கிட்டு வந்துடும் பாட்டின்னு சொல்லிட்டு பாட்டியை விளக்க சொல்லிவிட்டு நான் கடைக்கு போகலான்ட்டு இப்போ கடைக்கும் கிளம்பிட்டேங்க. கடைக்கு போயிட்டு நம்ம ஊரில் இருக்க பெட்டி கடைன்னு சொல்லுவோம், அது மாதிரி பெட்டி கடையில் போயிட்டு பாட்டிக்கு வந்து 10 ரூபாய்க்கு சீவல் அதுக்கப்புறம் 10 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிட்டு எனக்கு ஒரு 2 ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தேன் மிட்டாய் மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு 2 வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு 2 பால் பாக்கெட் வாங்கிட்டு
நானும் வீட்டுக்கு வந்து இப்போ பாட்டிக்கிட்டே எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் கேட்டதெல்லாம் கரெக்டாக இருக்கா பாட்டின்னு கேட்டிருந்தேன். அவங்களும் எல்லாம் கரெக்டாக இருக்குது வைமான்னு சொன்னாங்க. இந்த 2 ஸ்நாக்ஸ் மட்டும் நான் எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தேங்க. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி தேன் மிட்டாயினால எல்லாருக்கும் பிடிக்கும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபா தாங்க. 2 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு பாட்டிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு இப்போ அவங்களுக்கு இப்போ டீ போட்டு கொடுத்துடலான்ட்டு இப்போ பால் வந்து அடுப்பில் வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பித்தளை பாத்திரம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விளக்கிட்டாங்க. இப்போ வந்து சில்வர் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த செக்ஷனில் வச்சுருக்கேன். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா புளி செங்கல் அந்த மாதிரி துகள் கிடக்கிறதுனால அந்த சைடில் விளக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நான் ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து விளக்கிடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிக்க போகிறாங்க. நானும் பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டி போட்டிருக்கிற பித்தளை பொருள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாஷ் பண்ணி அதை கொண்டு போயிட்டு காய வச்சுட்டு இருக்கிற சில்வர் பாத்திரத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்தாண்ட சைடு வச்சுட்டோன்னா அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு விளக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ சில்வர் பாத்திரம் விளக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பித்தளை பாத்திரம் விளக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முடிஞ்சிருச்சுங்க. அது எல்லாத்தையும் அழகாக பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து காய வச்சிட்டேன் ஒரு ஓரமாக. சில்வர் பாத்திரத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க விலைக்கு கொடுக்கவும் நான் கழுவி கொண்டு வந்து ஒரு ஓரமாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் காய வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக காஞ்சிட்ருக்கு பாருங்கள். வருஷத்துக்கு ஒரு டைம் பொங்கலுக்கு நம்ம வந்து விளக்கும் போது கொஞ்சம் நீட்டாக பண்ணிக்கணுங்க ஒர்க்கை. அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். பாத்திரமும் லைஃப் வரும், க்ளீனாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டியில் இருந்த எல்லா சில்வர் பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டேன். தேவையில்லாத அக்சசரிஸ் பாத்திரம் தாங்க இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறதில்ல. அதை வந்து சில்வர் பாத்திரம்லாம் விளக்குனதுக்கப்புறம் அதை விளக்கிக்கலான்ட்டு அதை அங்கேயே வச்சுருக்கேன். பாட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் கூட நிறையா பாத்திரத்தெல்லாம் விலைக்கு போட்டுருவாங்க. நான் இன்னொரு தண்ணியில் அதை வந்து வாஷ் பண்ணி கொண்டு போயிட்டு முன்னாடி காய வைக்கணுங்க. இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டுருக்கு. பெண்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து முடியலன்னு தான் சொல்ல முடியும். பெண்டு கிளியுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் தாங்க நமக்கு. ஏன்னா பாட்டி வந்து விலைக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. கழுவி அதை உடனே கொண்டு வந்து ஒரு யூனிட்டாக காய வைக்கும்போது வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்க. ஆக்சுவலி வருஷத்துக்கு ஒரு டைம் பொங்கல் வேலைனாலே இப்படி தான் இருக்கும். ஓடி ஓடி நம்ம செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்து வச்சிருந்த சீர்வரிசைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக விளக்கி இப்போ காய வச்சிட்ருக்கேன். ஒரு அண்ணன் கூடயாக பார்த்தீங்கன்னா பாட்டி விலைக்கு கொடுக்குறாங்க. அதை நான் கழுவி கொண்டு வந்து காய வச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா பாத்திரத்தையும் விளக்கியாச்சுங்க. பித்தளை பாத்திரத்தெல்லாம் பாருங்கள். பித்தளை பாத்திரம்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு சில்வர் பாத்திரத்திலே பெரிய பெரிய சைஸில் உள்ள பாத்திரத்தெல்லாம் ஒரு செக்ஷனில் காய வச்சுட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பாத்திரம் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ விளக்கறதுக்கு கிடக்கு. பாட்டியை பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளமும் கொடுத்தாச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா டீ போட்டு கொடுத்துருந்தேன், பிஸ்கெட் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு அதே போல் ஒரு டீ பிஸ்கெட்டுங்க. அப்புறம் வெத்தலை சீவெல்லாம் கேட்டிருந்தாங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடும் கொடுத்துருந்தேன். சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் பேமெண்ட் கொடுத்துட்டு வீட்லேயும் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஓவர் வியூ பாருங்கள். ஃபைனலாக நம்ம வீட்டுடைய பாத்திரம் விளக்குற ஒர்க்கு முடிஞ்சிடுச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விளக்கி வச்சுருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் பொட்டிக்குள்ளே எடுத்து சூப்பராக அடுக்கி வைக்கணுங்க. இப்போ வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா விளக்கி இங்கே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் டப்பா எல்லாமே விளக்க வேண்டியது இருக்குது. அது ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வந்து விளக்கி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு இந்த கார்னரில் இருக்குது பார்த்திங்களா நான்ஸ்டிக் ஐட்டம் எல்லாமே. இதையும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாத்திரத்தை கூட விளக்கிக்கலான்ட்டு இதையும் கார்னரில் வச்சுருக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுடைய ஒர்க் வந்து பாத்திரம், பித்தளை பாத்திரம், சில்வர் பாத்திரம் எல்லாமே விளக்குற வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு ஆளை வச்சுட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ளீனாக ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க. பாத்திரம் விளக்குன இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி சூப்பராக கழுவி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பசங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க சூப்பராக எல்லாம் க்ளீனாக விளக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு பசங்களும் வந்து சொன்னாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களை வந்து வச்சுட்டு இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் நான் உள்ளார எடுத்து அரேஞ்ச் பண்ணோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் ஒரு 5 மணி போல் ஆகிடுச்சி. இதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்திரத்தை எடுத்து வைக்கிற வேலையை தான் பார்க்கணும். ஹஸ்பண்ட் வந்து தான் பார்த்திங்கன்னா பொட்டிக்குள்ளே எடுத்து வைப்பாங்க. நம்ம வந்து முன்னாடி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணணும். தர்ஷன் வந்ததும் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பாக்ஸ் இருக்குது, என்ன பாக்ஸ்ன்ட்டு அவன் இங்கே போயிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலி அது வந்து காய்கறி கட்டுருங்க. இதில் வந்து எல்லா சைஸ்லேயும் நம்ம வந்து காய்கறியை வந்து கட் பண்ணிக்கலாம். நிறைய கட்டிங் மிஷின்ஸ் வந்து அதில் இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா சம்திங் வந்துச்சு. நமக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அந்தந்த ஷேப்பில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ பசங்களை வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் துடைக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சீக்கிரமாக யூனிஃபார்ம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு 2 கிளாத்தை கொடுத்து விட்டேன்.
அவங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அவங்க வந்து துடைச்சிட்டு இருந்தாங்க. தர்ஷனும் பார்த்தீங்கன்னா அவனும் ஆர்வமாக நானும் துடைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா துடைச்சிட்டு இருந்தான். ஆக்சுவலி காய வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வாசலில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் பாத்திரத்தில் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம ஒரு டைம் வந்து அதை க்ளீனாக துடைச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து உள்ளே வைக்கிறதுக்கும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே போல் பசங்களை பார்த்தீங்கன்னா துடைக்க சொல்லியிருந்தேன். அவங்களும் ஏதோ முடிஞ்ச அளவு துடைச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொருளாக நம்மளும் துடைச்சிடலான்ட்டு இங்கே உட்காந்து துடைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1 ஹவர் கிட்டத்தட்ட ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக துடைக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. துடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனாக துடைச்சிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு போல் ஆயிடுச்சுங்க. சரி பாத்திரத்தெல்லாம் எடுத்து உள்ளார வச்சுருங்க, பனி பெய்ய ஆரம்பிச்சிடும், அப்புறம் பாத்திரத்தில் தண்ணி போட்டுருன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அதே போல் பாத்திரத்தெல்லாம் ஹாலில் வச்சு ஹால்லேருந்து இப்போ ரூமுக்கு கொண்டுட்டு போனோம். தம்பியை பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். பாப்பா பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கா. இப்போ நானும் தம்பியும் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிட்ருக்கோம். ரொம்ப கஷ்டம்தாங்க. நம்ம பொங்கல் வேலை செய்யணுன்னாலே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த ஒர்க்கு தான் நமக்கு வந்து கண்டினியூஸாக வரும். வீட்டு வேலையை சமைக்கிறது, அடுத்து நெக்ஸ்ட் வேலை பார்க்கவே முடியாது. பாத்திரத்தை விளக்கணுமா, அதை காய வச்சோமா, திரும்பி அதை எடுத்து உள்ளார எங்கே ஸ்டோர் பண்ணலாம், டஸ்ட்டு ஆகாத இடமா பார்க்கணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபுல் டே இதோடைய ரொட்டீன் ஒர்க்காக தான் போயிட்டுருக்கோம். அப்படி தான் பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பித்தேன். நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை முடியவே இல்லைங்க. வாசலில் இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோவில் கொண்டாந்து வச்சுருந்து போர்ட்டிகோவில் இருந்த பாத்திரத்தை எல்லாமே ஹாலில் வச்சு ஹாலில் இருந்து இப்போ ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சுங்க. ஹாலில் பாதி பாத்திரத்தை வச்சுருக்கோம், ரூமில் பாதி பாத்திரத்தை வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு நமக்கு இடம் வேணும். அதனால் இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலான்ட்டு நானும் தர்ஷனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பா பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கா. நெக்ஸ்ட்டு இந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே ஹாலில் கொஞ்சம், அதுக்கப்புறம் ரூமில் கொஞ்சம் வச்சாதாங்க தூங்க முடியும். இல்லைனா இந்த பாத்திரம் எல்லாமே வீட்டை அடைச்சிக்கிட்டு நம்மளால் தூங்க முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில் ஆரம்பிச்சது தாங்க, நைட்டு வரைக்கும் இந்த ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு எல்லாமே சூப்பராக பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பசங்களும் தூங்குறதுக்கு பாயெல்லாம் போட்டு தூங்க போகிறாங்க, டிவி பார்த்துட்ருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் பாதி பாத்திரத்தை வச்சாச்சு. மீதி பாத்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூமில் ஒரு ஓரமாக வச்சு அங்கேயும் பார்த்தீங்கன்னா பாய் போட்டு வச்சுருக்கேன். பசங்க ஹாலிலே தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, பாத்திரத்தெல்லாம் எட்டி உதச்சிடாதீங்க, அதெல்லாம் உங்கள் மேலே தான் கீழே விழுந்துடும் அப்படின்னு பசங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஓகேம்மான்னு சொல்லிட்டாங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா பாதி பாத்திரத்தை ஓரமாக எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் சில்வர் பாத்திரம், கொஞ்சம் பித்தளை பாத்திரத்தை இந்த கார்னரில் வச்சாச்சுங்க. நாளைக்கு ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை எல்லாமே பொட்டிக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விளக்கிடணுங்க. அதுக்கப்புறம் ஒட்டடை அடித்து வீடு வாசலாம் மா போட்டு துடைக்கணும். ஆல்ரெடி பெஞ்சல் புயல் அப்பயே ஒட்டடெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்களே வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நமக்கு அவ்வளோவா க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்காதுங்க, மேலோட்டமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வீட்டையே புரட்டி போட்டு க்ளீன் பண்ணிட்டோம் பெஞ்சல் புயல் அன்றைக்கி, அது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போது நம்ம சில்வர் பாத்திரம், பித்தளை பாத்திரம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பாத்திரத்தெல்லாம் விளக்கி க்ளீனாக வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் பொருளாக எப்படி விளக்குறோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் வரும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாத்திரம் விளக்குன வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.